ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசிலேருந்து வந்து கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மெமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கான கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படிங்கிறத சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து கவுன்சிலிங் டேட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th December வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கிறது ரொம்ப பேரோட எய்மாக இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. செகண்ட் டே கவுன்சிலிங் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்லேயே கூப்பிட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் வந்து வேக்கன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்கிறனால நம்ம நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமானதாக இருக்குது. ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் படி வந்து நான் வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குங்கிறது எனக்கும் தெரில. ஸோ அது இன்னும் டிசைட் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி வந்துட்டு 2013 ஒரு டைம் வந்துட்டு நான் ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்காக வந்துட்டு நான் பாஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போ வந்துட்டு நான் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த வேக்கன்ட் கிடைக்கல. அது உமன்ஸுக்காக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி சைடே எட்டி பார்க்கல. ஸோ 12 வருஷம் கழித்து இப்போ டிஎன்பிஎஸ்சியில் அப்பாயின்மெண்ட்டுக்காக திரும்பவும் போகிறேன். டிஎன்பிஎஸ்சியில் வந்து இது வரைக்கும் வந்துட்டு குரூப் 4க்காக வந்துட்டு நான் நிறைய டைம் போயிருக்கேன். 4 டைம் போயிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு டைமு, பிரதருக்காக ஒரு டைமு, மாப்பிள்ளைக்காக ஒரு டைம், இந்த மாதிரி நிறைய டைம் போயிருக்கேன். ஸோ போன டைம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு போனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லைங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, அந்த இடத்துல எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் வந்து எடுத்து வச்சிட்டேன். மொபைலில் வீடியோவாக எடுத்து வச்சிட்டேன். ஒரு 4-5 வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் அந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லாமே எனக்கு வந்துட்டு ரொம்ப தோண ஆரம்பிக்கும். நம்ம வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லையா, நம்ம இதுக்கு தகுதியே இல்லையா நமக்கு. ஸோ நம்மவும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகணும் அப்படிங்கிறத வந்து நான் நினைப்பேன். ஸோ அதை பார்த்துட்டே இருந்தால் வந்துட்டு நமக்கு எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் எப்போல்லாம் டவுனாக தோணுதோ அப்போ அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இன்னுமே படிக்கலாம்னு தோணும். ஸோ போட்ட எஃபோர்ட் வந்து வீணாகக்கூடாது அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து அதை வந்து கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டே இருக்கணும். நம்ம தொடர்ந்து நம்மளை மோட்டிவேட்டடாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைம் போகிறோம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும். நாங்கள் எடுத்து கண்டிப்பாக அனுப்புகிறேன். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் வந்து போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் வந்து இவங்களுக்கு வந்து சென்னை போகிறதெல்லாம் புதுசு. ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அது ரொம்ப புதுசு கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸும் புதுசு கிடையாது. பட் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் புதுசு. கண்டிப்பாக வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே அனுப்புகிறோம். நீங்களும் எஃபோர்ட் போடுங்க. நீங்களும் அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னுடைய சேனல் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ண சேனல் வந்துட்டு இப்போ நான் வந்து வீடியோவே எடுக்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே அண்ணாக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியானதுனால ஸோ அண்ணாக்கிட்ட தான் நிறைய பேர் கொஷின். ஸோ இப்படி படிக்கணும், மேத் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸும் வந்துட்டு ரிப்ளையும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், மிகப்பெரிய ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு தான் இவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதே போல் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கே எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். அதை விட வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு சென்னையை சுற்றி பார்க்க போகிறேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் பிக்கெஸ்ட் மொமெண்ட் அண்ட் இதை வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறோம். ஸோ எப்படி வந்து கவுன்சிலிங்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர்டாக என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப் டு டேட் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோஸாக ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கேளுங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஏ அண்ட் விஏவோட கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 9 days மட்டும்தான் நடக்குது. ஸோ வேக்கன்சி வந்து அந்தளவுக்கு லோவாக இருக்குது. ஸோ காம்படிஷன் அந்தளவுக்கு வந்து ஹெவியாக இருக்குது. ரொம்பவே வந்து வேக்கன்சி லோவாக இருக்கும்போது வந்து மக்கள் வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது மார்க்ஸ் டிவியேஷன் ரொம்ப இருக்காது. ஸோ சிங்கிள் மார்க்லேயே வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஹெவியான காம்படிஷன் இருக்குது. இனிமேல் வர்ற எக்ஸாம்ஸ்லேயும் வந்து குரூப் 4லேயும் இனிமேல் தான் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ வேக்கன்சி வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 9000 10,000 வேக்கன்சி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஈஸியாக உள்ளே போயிட முடியும். ஸோ இனிமேல் இந்த காம்படிஷனுக்கு நீங்கள் வந்து படித்து சீக்கிரம் வந்து வேலை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் வர முடியும். ஸோ பார்டரில் இருந்துட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் வந்துட்டு இனிமேல் வந்து வேஸ்ட்டு. ஸோ எஃபோர்ட் ரொம்ப அதிகமாக போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி வால் பற்றி டிஎன்பிஎஸ்சி வால் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா அந்த வாலை வச்சு தான் வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டடாக எடுத்து எல்லாருமே படிப்பாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வால் முன்னாடி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வச்சுட்டு ஒரு போஸ்ட், அந்த ஒரு ஃபோட்டோக்காக நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மொமெண்ட் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த வால் முன்னாடி எடுக்கிற ஃபோட்டோக்காக நிறைய டைம் ஏங்கியிருக்கோம். ஸோ நீங்களும் ஏன்னா நிறைய டைம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி அச்சீவர்ஸ் ஆகட்டும், அவங்களோட தம்பி, அவங்களோட மாப்பிள்ளையாகட்டும், ஸோ தம்பிக்காக எல்லாத்துக்காகவுமே வந்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைம் இவர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறாங்க. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நாங்கள் அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கண்டிப்பாக போஸ்ட் போடுறோம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதே போல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே போல் கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஸோ நம்மளும் அடுத்த அந்த ஃபோட்டோ செஷனில் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட வேண்டிப்போம். தேங்க்யூ ஸோ மச். டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ எங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது, எப்படி கிளம்புறோம், ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அதை நாங்கள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பரேஷனோடு நாங்கள் போகிறோம், எப்படி இருந்துச்சு கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.